لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج صدق الله العظيم. எல்லா புகழுமே இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிபட்டு வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவே அளப்பெரும் கிருபையினால் அகில உலகங்களை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அகிலத்தின் இயக்கத்தை அனைத்தையும் தன் கைவசத்திலே வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் நாட்டமின்றி அண்டத்தின் ஒரு அணுவும் அசையாது என்கிற விதத்திலே சகல கட்டுப்பாடுகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. வானம் பூமி இடைப்பட்ட எல்லா இடங்களிலும் நிகழ்கிற எல்லா நிகழ்வுகளும் அவனின் நாட்டத்திற்கு உட்பட்டவை. அவன் நாடியதை தவிர எந்த ஒன்றும் நடக்காது என்கிற விதத்தில் அவன் நாடாத எந்த ஒன்றும் எப்பொழுதும் நடக்காது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தீர்மானித்து வைத்திருக்கிறான். சுருக்கமாக சொல்லுவதானால் அகில உலகத்தின் அரசன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, இந்த பிரபஞ்சத்தின் பெரும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அந்த அல்லாஹ் சில நேரங்களில் நமக்கு சாதகமானவர்களை உலகில் நிகழ்த்துவதும் சில நேரங்களில் மனம் விரும்பாத பாதகங்களை நிகழ்த்துவதும் அவனது அதிகாரத்திலே கட்டப்பட்டது. அந்த வகையிலே சமீபத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். புனித பயணம் மேற்கொண்டிருக்கிற ஹாஜிகள் ஏற்பட்டிருக்கிற வெப்ப அலை, தகிக்கிற வெப்பத்தின் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கான பேர் இறைவனுடைய சேர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நாம் அறியாமல் இல்லை. பொதுவாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பிறப்பை தருவதைப் போல இறப்பையும் தீர்மானிப்பவன் அல்லாஹ். இன்றைக்கு உலகில் ஒரு குழந்தை பிறக்கிறதோ அது தாயின் கருவறையில் ஒரு 4 மாதங்களில் உயிர் ஊதப்படுகிற போதே அதனுடைய இறப்பு தேதியும் குறிக்கப்படுகிறது. உலகில் பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் இறக்கிற தேதி குறிக்காமல் அவன் உலகிற்கு வருவதில்லை. இறக்கிற இடங்களை குறித்தும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் மறைத்து வைத்திருக்கிறான். யாருக்கு எந்த இடம் என்று அல்லாஹ் முடிவு செய்திருப்பதை போல குறித்த நேரத்திலே மரணம் வந்தே தேரும். நாம் யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக இது ஒரு வருத்தமான செய்தி. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற போயிருக்கிறாங்க. ஒரு பெரும் கனவுகளோடு கற்பனைகளோடு சென்றிருப்பார்கள். அல்லாஹ்வின் அருள் வளங்களை எல்லாம் அருள் நிறைந்த ஆலயத்தில் இருந்து எடுத்து கொண்டு வந்து எல்லோருக்கும் தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு கற்பனைகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ்வின் நாட்டம் ஒரு பக்கம் வருத்தத்திற்குரிய செய்தி, இன்னொரு பக்கம் அதில் மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களும் இல்லாமல் இல்லை. பொதுவாக அந்த பூமி மக்கா மதீனா புனிதமான பூமி. எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆரம்ப காலங்கள்ல அங்க போய் மௌத்தாகணும் அப்படிங்கிற நியத்திலேயே போகக்கூடிய நபர்கள் எல்லாம் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களில் யாரேனும் மதீனாவில் இறப்பதற்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தால் அப்படியே செய்யுங்கள். காரணம், நாளை மறுமையில் நான் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வேன் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் துயில் கொள்ளுகிற பூமி, மறுமையில் சூர் ஊதப்பட்டு ஒட்டுமொத்த மனித குலமும் உயிர் தந்து எழுப்பப்படுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு முதன்மையாக தகுதி பெற்றவர்கள் மதீனாவிலே அந்த புனித பூமியிலே அடக்கம் பெற்றிருப்பவர்கள். இந்த வகையில் அவர்கள் உண்மையிலேயே ஒரு பெரும் பாக்கியசாலிகள் தான். என்ன சொல்ல போனா, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போனவர்களும் சரி,
இதுவரை போகாதவர்களும் சரி, ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று நியத் வைத்திருப்பவர்களும் சரி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். மிக அற்புதமான ஒரு ஹதீஸ். அதனுடைய பலன்களை, ஹாஜிகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற வெகுமதிகளை, நன்மைகளை ஒரு முஸ்லிம் தெரிந்து கொண்டால் எப்படியேனும் இந்த கடமையை நிறைவேற்ற துடிப்பார். வசதி உள்ளவர்கள் மட்டுமல்ல, வசதி இல்லாதவர்களும் கூட எப்படியேனும் அங்கு சென்று விட முடியாதா, எப்படியேனும் அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்த்து விட முடியாதா என்றெல்லாம் சொல்லி ஏங்குகிற நிலைகள் எல்லாம் கூட உங்க கண்ணிமிக்கவர்களே. இதற்கு இப்னு உமர் சொல்லுவாங்க, இப்னு உமர் சொல்றாங்க, நான் மினாவுடைய கூடாரங்களிலே இருந்தேன். ஒரு 2 நபர்கள் பெருமானாரை பார்க்க வந்தார்கள். ஒருவர் அன்சாரி, இன்னொருவர் சகீஃப், அந்த குலத்தை சார்ந்தவர். அந்த 2 பேரும் பெருமானாரை பார்த்து சில கேள்விகளை கேட்பதற்காக வந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திக் கொண்டு கேட்பார்கள், நீங்கள் வந்த நோக்கத்தை குறித்து நான் சொல்லவா, அல்லது நீங்க சொல்றீங்களா? என்ன கேள்விகளை கேட்பதற்கு வந்திருக்கிறீர்களோ அந்த கேள்விகளை நான் சொல்லவா, அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா? 2 பேரும் சொல்லுவாங்க, யார சொல்லலாம், நீங்களே சொல்லுங்க. இப்ப அல்லாஹ் பெருமானாருக்கு அறிவித்து தருவான். இது நுபுவத்தினுடைய சிறப்பம்சம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் கேட்க வந்த கேள்விகள் இதுதான். ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக கிளம்புகிறார். வீட்டிலிருந்து கிளம்புகிற ஒரு முஸ்லிம் தவாஃப், மக்கா வந்தடைகிறார், காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறார். அதன் நன்மை என்ன? நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்கள். தவாஃபிற்கு பிறகு 2 ரக்காத்துகள் தொழுவது, அதன் நன்மை என்ன? அடுத்து சஃபா மருவா மலைகளுக்கிடையில் தொங்கோட்டம் ஓடுவது, சஈ, அதன் நன்மை என்ன? இப்படியே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க வந்த கேள்விகளை கேள்வி கேட்பதற்கு முன்னாலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லுவார்கள். அரஃபாவில் தங்குவதின் நன்மை என்ன? ஷைத்தானுக்கு கல்லெறிவதின் நன்மை என்ன? இப்படியே தொடர்ந்து பெருமானார் கேள்விகளை சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலையும் சொல்லித் தருவார்கள். ஏன்னா இஸ்லாமிய கடமைகளிலேயே 5 பெரும் கடமைகளில் ஆக சிறந்த ஒரு கடமை ஹஜ் என்கிற கடமை. பல்வேறு கோணங்களிலே நாம் அலசி பார்த்தால் பொருளாதார வணக்கமும் ஹஜ்ஜிலே உண்டு, உடல் ரீதியான வணக்கங்களும் ஹஜ்ஜிலே உண்டு. ஒரு தொழுகையோ நோன்போ உடல் ரீதியான வணக்கம் மாத்திரமே. ஒரு ஜகாத், சதகா, தான தர்மங்கள் பொருள் ரீதியான வணக்கம் மாத்திரம். ஆனால் ஹஜ் என்று வருகிற போது உடலும் பொருளும் சேர்த்து செய்யப்படுகிற ஒரு உன்னத வணக்கம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடருவார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய நியத்துல வீட்டில இருந்து கிளம்புறாரு. அந்த காலத்துல ஒட்டக பயணம். வீட்டிலிருந்து கிளம்புகிற அந்த தருணம் முதல் நன்மைகளின் மீட்டர் அவருக்கு ஓட ஆரம்பிச்சிருவோம். நன்மைகள் அவரது பதிவேடுகளில் பதிய துவங்கப்படும் மலக்குகளால். இந்த காலத்துல பிளைட்ல போறோம், வீட்டில இருந்து கிளம்பி சென்னை போய் அங்கிருந்து ஜித்தா போய் அல்லது குவைத் போய் மாறி மாறி போறோம். அப்ப வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய நியத்திலே கிளம்புகிற போது நன்மைகள் தொடர்ந்து திரும்பி வருகிற வரை பதிவேடுகளிலே பதியப்படும். கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தவாப், ஒரு ஹாஜி காபத்துல்லாஹ் தவாப் செய்கிறார், சுற்றுகிறார். பெருமானார் சொல்லுவார்கள், ஒவ்வொரு எட்டுக்கும் அவர் எடுத்து வைக்கிற தவாஃபிற்காக அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் பெருமானார் சொல்லுவாங்க, நன்மைகள் ஒன்று பதியப்பட்டு அவரின் தீமை ஒன்று அழிக்கப்பட்டு மறுமையில் அவரின் அந்தஸ்து பதவி ஒன்று உயர்த்தப்படுகிறது. ஒரு எட்டுக்கு இப்ப 7 சுற்று தவாஃப் சுத்துவாங்க. ஒரு தவாஃப் 7 சுற்றுக்கள். இப்ப எவ்வளவு 100 கணக்கான எட்டுக்கள் வைப்பாரு. அப்ப ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை, ஒரு தீமை அழிக்கப்பட்டு ஒரு பதவி உயர்த்தப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, அடுத்து தொழுகிற 2 ரக்காத் தவாஃபிற்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதன் நன்மை என்ன தெரியுமா? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பனு இஸ்ரவேலர்கள்லயே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உயர் குலம், உயர் வம்சம். பெருமானார் சொல்லுகிறார்கள், இஸ்மாயிலின் வம்சத்தில் இருக்கிற அடிமைகளில் உயர்ந்த அடிமையை உரிமை விட்ட நன்மை 2 ரக்காத்து அந்த நஃபில் தொழுகிற போது. ஏதோ அடிமைகளை உரிமை விடுறது மிகச்சிறந்த நன்மை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் இருக்கிற அடிமைகளில் ஒருவரை உரிமை விட்ட நன்மை. கண்ணிமிக்கவர்களே, அடுத்து செய்கிற சஹி, சஃபா மர்வா கடையில ஓடுறது 7 முறை. பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு சஹி நன்மை என்ன தெரியுமா? 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை. 7 சஹி
7 முறை ஓட வேண்டும். 70 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை. ஒரு ஹாஜிக்கு ரீடிங்ல வீட்டில் இவ்வளவு நன்மைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறப்பானவர்களே, அரஃபாவை குறித்து பெருமானார் சொல்லுவாங்க. எவ்வளவு சுப செய்திகள் ஹாஜிகளுக்கு, எவ்வளவு பெரும் பாக்கியங்கள். இப்ப அரஃபாவை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த அரஃபால அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூடி இருக்கிற லட்சக்கணக்கான ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, மலக்குகளிடத்துல பெருமை பாராட்டி அல்லாஹ் இப்படி பேசுவான், ஷுஆஸா வ குபரா, இவர்கள் தலை பரட்டையாக உடல் முழுக்க புழுதி படிந்தவர்களாக என்னை திருப்திப்படுத்த வந்திருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இவர்களுக்கு மன்னிப்பு எவ்வளவு தெரியுமா, அததில் ரம், எண்ண முடியாத உலகத்தில் ஒட்டுமொத்த உலகில் இருக்கிற மணல் துகள்களின் அளவுக்கு இவர்களுக்கு நான் நன்மையை பதிவு செய்வேன். பூமி முழுக்க இருக்கிற எவ்வளவு மணல் துகள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. இப்ப மணல் துகள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இவர்களுக்கு நன்மை. அடுத்து சொல்லுவான், அததி கத்தரில் மத்தர், வெளுகிற மலை துளிகள், எண்ண முடியாத மலை துளிகளின் எண்ணிக்கை அளவுக்கு இவர்களுக்கு நன்மை. ஹாஜிகளுக்கு கண்ணிமிக்கவர்களே, இது அரஃபாவுடைய சிறப்பாக. அரஃபால இருந்து அவங்க கிளம்புறப்ப அவர்களுக்கு மலக்குகள் இப்படி சுப செய்தி சொல்வார்களாம், அஃபீலு இபாதி மஃபூரன் லக்கும், என் அடியார்களே, நீங்கள் இங்கிருந்து கிளம்புகிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக கிளம்புங்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு பெரும் அருட்படை. செய்திருக்கிற சிறிய பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவது பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஹாஜிகள் பெறுகிறார்கள். அரஃபாவில் இருந்து கிளம்புகிற போது மலக்குகளின் அறிவிப்பு இப்படி வரும், அஃபீலு இபாதி மஃபூரன் லக்கும், என் அடியார்களே, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் திரும்பி செல்லுங்கள். அவர்களுக்கு மட்டும் மன்னிப்பல்ல, வலிமன் ஷஃபாஅத்தன் லஹும், யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட துவா செய்ய சொல்லி விட்டாங்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு உண்டு. அதனால ஹஜ்ஜுக்கு போறப்ப பாக்குறோமா இல்லையா, ஹாஜிகளை முசாஃபா செஞ்சு எங்களுக்கான துவா செய்யுங்க, சலாம் சொல்லுங்க என்றெல்லாம் சொல்லி ஹாஜிகளை கண்ணியம் செய்கிறோம். காரணம் அதுதான். இப்ப அவர்களுக்கும் மன்னிப்பு. யார் யாரை பெயரை குறித்து இன்னார் சலாம் சொன்னார் என்று சலாம் எத்தி வைக்கிற போது, இன்னார் மன்னிப்பிற்காக துவா செய்ய சொன்னார் என்றெல்லாம் சொல்லுகிற போது, இவர்களின் சிபாரிசுக்கு உட்பட்ட நபர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இது மட்டும் இல்லாம ஷைத்தானுக்கு கல் எறிவது, இதனுடைய நன்மையை குறித்து பெருமானார் சொல்லுவாங்க. பிறை 10 அன்னைக்கு 7 கல் எறிவாங்க. ஒவ்வொரு கல் எறியப்படுகிற போதும் ஒரு பெரும்பாவம் மன்னிக்கப்படுகிறது. பொதுவாக பெரும்பாவங்கள் தௌபா இல்லாமல் மன்னிக்கப்படுவதில்லை. ஆனால் ஹாஜிகளுக்கு வழங்கப்படுகிற ஒரு பெரும் சிறப்பு, ஒரு ஷைத்தானை நோக்கி ஒரு கல் எறியப்படுகிற போது ஒரு பெரும்பாவம் மன்னிக்கப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இவ்வளவு ஒரு பெரும் சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக ஹாஜிகள், இவ்வளவு பெரும் வெகுமதிகளை பெறுகிற ஒரு பெரும் பாக்கியசாலிகளாக ஹாஜிகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இது மட்டும் இல்ல, கடைசியா தலைமுடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தலைமுடியை இறக்குவான், தலைமுடியை வலிப்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதனுடைய நன்மை தெரியுமா, ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். தலையில் இருக்கிற ரோமங்களில் எண்ணிக்கையின் அளவிற்கு ஒரு முடிக்கு ஒரு நன்மை, ஒரு பாவம் மன்னிப்பு. கண்ணிமிக்கவர்களே, இவ்வளவு சிறப்புகளும் ஹாஜிகளுக்கு மாத்திரம்தான். எந்த இடங்கள்லையும் இவ்வளவு நன்மைகளை நாம் பார்க்க முடியாத. சிறப்பானவர்களே, கடைசியா எல்லாம் முடிச்சுட்டு தவாஃபே ஜியாரா, ஒரு திரும்புகிற ஒரு தவாஃப், இறுதியாக கஅபாவை தவாஃப் செய்துவிட்டு அவர்கள் கிளம்புகிற போது அதற்காக வருகிற தவாஃபே ஜியாரா, அதை குறித்து பெருமானார் சொல்லுவாங்க, ததூஃபு அலா லா தன்பலக். இந்த தவாஃப் ஜியாராக்கு வர்றப்ப மலக்குகள் சொல்லுவாங்களாம், நீங்கள் எப்படி வருகிறீர்கள் தெரியுமா, இப்ப அல்லாஹ்வின் ஆலயத்தை தவாஃப் செய்வதற்காக வருகிறீர்கள். எந்த நிலை தெரியுமா, எந்த பாவமும் இல்லாதவர்களாக, உங்கள் மீது சிறு பெரு பாவம் எதுவும் இல்லாமல் சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் பரிசுத்தமாக வருகிறீர்கள் என்று சொல்லி மலக்குகள் சுபச்செய்தியோடு அழைப்பதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, கடந்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது ஹாஜிகளுக்கு. இவ்வளவு பெரும் சிறப்பு மிக்க ஒரு அமல். இவ்வளவு செல்வந்தர்கள் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பான், ஆனாலும் தள்ளி போடுகிறோம், அடுத்து பார்த்துக்கலாம். சில சப்பை காரணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த வருஷம் அதோடைய அமல் முடிஞ்சு அல்ல கிருபையால இனி வருகிற காலங்களிலாவது இப்பொழுதிருந்தே நாம் நியத்து செய்து இந்த பாக்கியங்களை எல்லாம் பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இதற்கு உமருடைய காலத்துல இந்த காஃபிர்கள், திம்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய நாடுகள்ல வரி கொடுத்து இருக்கக்கூடிய நபர்கள் திம்மிகள்,
இவர்களுக்கு என்ன முறையோ அதே போன்று வரி வசூல் செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் சொல்லுவார்களாம். வசதி இருந்தும் ஹஜ் செய்யாத நபர்கள் ஒரு லிஸ்டே கேட்பாங்க, யார் யாரெல்லாம் செல்வந்தர்கள் இன்னும் ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறாங்க, லிஸ்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு சொல்லுவார்களாம், அப்ப திம்மிகளை போல இஸ்லாமிய நாடுகளில் வாழ்கிற வரி கொடுத்து வாழ்கிற பிற மதத்தை சார்ந்தவர்களை போல இவர்களிடத்திலேயும் வரி வசூல் செய்ய என் மனம் நாடுகிறது என்று ஹஜ்ரத் உமருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அந்த அளவிற்கு மிக முக்கிய இஸ்லாமிய கடமை. அதனாலதான் எவ்வளவோ வசதி இல்லாத நபர்களும் கூட பல்வேறு நாடுகளில் இருந்து அந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக செல்கிறார்கள். அல்லாஹ் பார்க்கறது காசு பணத்தை இல்லை, உள்ளத்தின் ஆசையை அல்லாஹ் பார்க்கிறான். எப்படியேனும் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கணும். அந்த புனித இடங்களை எல்லாம் நபிமார்கள், ஒட்டுமொத்த நபிமார்களும் தவாப் செய்த ஆலயம், நபிமார்களின் புனித பாதங்கள் பட்டிருக்கிற ஆலயம். நியமிக்கவர்களே, அந்த இடங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலாவது குறைந்தபட்சம் வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான். இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் அது, இந்த புனித பூமி, புனித இடங்கள். அல்லாஹ் இப்ராஹிமுக்கு உத்தரவிடுவான், அத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ். இப்ராஹிமே, இந்த மனித குலத்திற்கு ஹஜ்ஜிற்கான அழைப்பு விடுங்க. எப்படிப்பட்ட இடம்? அவங்க காலத்துல யாருமே இல்லை, மனித சஞ்சாரமற்ற இடம், சுற்றிலும் பாலை, உயர்ந்திருக்கிற மரங்கள், மரம் செடிகொடிகள் கூட கிடையாது. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், மனித குலத்திற்கு அழைப்பு தாருங்கள் ஹஜ்ஜிற்கு வருவதற்கா. இப்ராஹிம் கேட்பாங்க, அல்லாஹ் யாருமே இல்லையே, நான் யாருக்கு போய் அழைப்பு கொடுக்கறது, யாரு போய் ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது? ஆனாலும் அல்லாஹ்வின் உத்தரவு. இந்த ஜபலே அபி குபைஸ் அப்படிங்கிற மலையில் ஏறுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி அழைப்பு தருவார்களாம். இன்ன ரப்பக்கும் கது பனா பைத்தன், உங்கள் ரப்பு ஒரு வீட்டை கட்டி இருக்கிறான், காபத்துல்லா, ஒரு புராதன ஆலயத்தை அல்லாஹ் கட்டி இருக்கிறான். தொடர்ந்து 3 தடவை சொல்லுவார்களாம், ஃபஹுஜ்ஜு, அதை நாடி வாருங்கள், அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வதற்கு வாருங்கள் என்று சொல்லி 3 முறை அழைப்பு தருவார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் இந்த ஆயத்துக்கு விளக்கமா சொல்லுவாங்க, எப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அழைப்பை தந்தார்களோ, அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் ஹஜ்ஜிற்காக வாருங்கள் என்று அழைப்பு தந்தார்களோ, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உலகில் இதுவரை வரவிருக்கிற, கியாமத் வரை பிறக்கவிருக்கிற ஒட்டுமொத்த மனித குலத்தின் செவிகளிலும் அல்லாஹ் இந்த வார்த்தைகளை விழச் செய்தான். அந்த வார்த்தைகள் போய் சேர்ந்தது. கேட்ட எல்லாமே ஒருமித்து சொன்னார்களாம், லப்பை, இதோ வந்து விட்டேன். அப்ப ஹஜ்ஜிற்கான அழைப்பு விடுக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். லப்பை, இதோ வந்து விட்டேன் என்று சொல்லி எல்லோரது வாய்களில் இருந்தும் பதில் வருகிறது. கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு அல்லாஹ்வால் முக்கியத்துவம் தரப்படுகிற ஒரு அமல் இந்த ஹஜ்ஜுடைய அமல். சிறப்பானவர்களே, இது மட்டும் இல்லாம நபிமார் எல்லாமே ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. மாமின் நபியின் இல்லா ஃபகத் ஹஜ், ஹஜ் செய்யாத எந்த நபியும் இல்லை என்கிற அளவிற்கு அல்லாஹ்வால் மிகவும் விருப்பப்படுகிற ஒரு அமல் இந்த ஹஜ்ஜுடைய அமல். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜுக்கு கிளம்புவாங்க. செஞ்சது ஒரு ஹஜ் தான். ஹிஜ்ரி 10 நபி கிளம்புறாங்க. துல்கஅதா மாதம் பிறை 24 ஹஜ்ஜுக்கு கிளம்புவாங்க. இதே ஒரு ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை. பொது அறிவிப்பு செய்யப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க. அப்ப யாரெல்லாம் வர ஆசைப்படுறீங்களோ கூட வரலாம். பெருமானாரோட ஹஜ் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு பெரும் கூட்டம், சஹாபாக்களின் ஒரு பெரும் திரள், சுற்றி இருக்கிற கிராமங்களில் எல்லாம் தகவல் போய் சேரும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் பெருமானாரோட ஹஜ்ஜு கிளம்புவார்கள். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் மறுநாள் சனிக்கிழமை லுகர் தொழுகைக்கு பிறகு ஹஜ் பயணம் கிளம்புவாங்க. பெருமானுடைய ஹஜ்ஜுடைய பயணம் சனிக்கிழமை லுகருக்கு பிறகு பயணம் துவங்குகிறது. பொதுவாக அந்த ஹஜ்ஜுங்கிறது உணர்வு பூர்வமான ஒரு பயணம். ஏதோ சடங்கு சம்பிரதாயமா நானும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றேன், என் பேருக்கு பின்னால ஹாக்கின் போடணும் அப்படிங்கிற பயணம் அல்ல. அங்க போய் வந்திருக்கிற நபிமார்கள், அந்த ஹஜ்ஜை செய்திருக்கிற நபிமார்களின் அமல்களை எல்லாம் தெரிந்து உணர்வு மிக்க அமலாக மாற வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பெருமானாரை சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போறப்ப ஒரு இடத்துக்கு பெருமானார் வருவாங்க. இது என்ன இடம் என்று கேட்பார்கள். வாதி அஸ்ரக் அப்படின்னு பதில் சொல்லப்படும். வாதி அஸ்ரக். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னா, இது நபி மூசா, என் சகோதரர் மூசா, இந்த பள்ளத்தாக்கில் இருந்துதான் தல்பியா சொல்லி மக்காவை நோக்கி கிளம்பி எடுத்து பெருமானார் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு சொல்லுவார்களாம், நபி மூசாவை என் கண்ணால் காண்பதை போல் இருக்கிறது. சொல்லிவிட்டு மூசாவின் அங்காடையாளர்லாம் பெருமானார் சொல்லுவாங்க. இப்படி நபிமார்கள் ஒவ்வொரு இடங்கள் பள்ளத்தாக்குகளில் தல்பியா சொல்லி கிளம்பி இருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இது மட்டும் இல்ல, இன்னொரு இடம் வாதிய ஹரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, இந்த பள்ளத்தாக்கு என்னிடம் தெரியுமா? என் சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தா. இப்ப அவங்க தல்பியா சொல்லி கிளம்பி எடுன்னு பெருமானார் சொல்லுவாங்க. இவ்வளவு உணர்வு நிறைந்திருக்கிற உணர்வு பூர்வமான அமல் இந்த ஹஜ்ஜுடைய அமல். கண்ணிமிக்கவர்களே, இது மட்டும் இல்லாம ஹாஜி எஹ்ராம் கட்டுறாரு.
எஹ்ராம் கட்டுவது வெறுமனை தைக்கப்பட்ட ஆடைகளை களைவது மட்டுமல்ல எஹ்ராம். உள்ளத்தில் இருக்கிற பல்வேறு கெட்ட எண்ணங்கள், ஆசா பாசங்கள், இப்ப உலக மோகம் உட்பட அத்தனையும் அவர் கலற்றி எறிந்துவிட்டு உல தூய்மையோடு அவர் எஹ்ராம் தரித்து அந்த ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு கிளம்ப வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, முன்னோர்களுடைய ஹஜ்ஜெல்லாம் பார்க்கிறோம். இவ்வளவு பயபக்தியான ஹஜ்ஜா இருந்திருக்கு, இவ்வளவு உணர்வு பூர்வமான ஹஜ்ஜு. ஹஜ்ரத் அலி இப்னு ஹுசைன், ஹஜ்ரத் அலிவுல்லாவுடைய பேரன் ஹஜ்ரத் அலி இப்னு ஹுசைன். இவங்களுக்கு மக்கள் வச்ச பேரு ஜைனுல் ஆபிதீன். இவங்களுடைய வளமை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நஃபில் தொழுகை 1000 ரக்காத் தொழுவாங்க தினந்தோறும். முழுக்க அல்லாஹ்வை வணங்குவது, இபாதத் செய்வதே வாழ்க்கையாக ஹஜ்ரத் அலியின் பேரன் ஜைனுல் ஆபிதீன். இவங்களுடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜிற்காக எஹ்ராம் கட்டுவாங்க. எஹ்ராம் துணியை உடலிலே அணிந்த பிறகு அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துருவாங்க. இப்படி பலமுறை மயக்கம் தெளிந்து மீண்டும் எழுவார்கள், மீண்டும் ஹஜ்ஜிற்காக கிளம்புவார்கள், மயக்கம் முற்று கீழே விழுவார்களாம். இந்த நிலை அப்படியே தொடருமா? ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் அவங்க கேட்பாங்களாம், நாங்களும் தான் ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே, நீங்க மட்டும் மயக்கம் போட்டு கொண்டு விழுகிறீங்க. அப்ப அது ஜைனுல் ஆபிதீன் சொல்லுவாங்களாம், இந்த ஹஜ் என்பது எப்படிப்பட்ட பயணம் தெரியுமா? நான் எஹ்ராம் தரித்து ஹஜ்ஜிற்காக கிளம்புகிறேன். ஹஜ்ஜை முடித்து நான் திரும்புகிற போது எங்கே அல்லாஹ் என் மீது அதிருப்தி கொண்டு லா லப்பை, உன் ஹஜ்ஜு கபூல் இல்லை என்று சொல்லிவிடுவானா என்கிற அச்ச உணர்வில் மயக்கம் போட்டுன்னு சொல்லுவாங்க. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு அச்சத்தோடு ஒரு ஹாஜி போகிற போது நிச்சயமா அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படும். டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வர்றது, இப்ப அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாம போயிட்டு வர்றது, இப்ப உணர்வு இல்லாமல் போகுவது என்பது ஹஜ்ஜுடைய நன்மைகள் வீணடிக்கும். கண்ணிமிக்கவர்களே, இன்னைக்கு உள்ள ஹஜ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா வருமானங்கள் கலப்பட வருமானமா இருக்கு. வருமானத்துல பேருந்தல் இருக்காது, பல்வேறு ஹராமான வருமானங்கள் இருக்கும். இப்ப ஹஜ் நிறைவேறாம போயிருக்கு. உண்ணுகிற உணவில் ஹராம் இருக்கிற போது ஹஜ்ஜுடைய அமல் நிறைவேறாம போயிருக்கு. கண்ணிமிக்கவர்கள், பல்வேறு பாவங்களோடு தௌபா இல்லாமல் ஹஜ் பயணம் செய்கிற போது அது ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ்ஜாக போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணிமிக்கவர்களே, எவ்வளவோ மன்னர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லாம போயிருக்கு. பெரும் பெரும் மன்னர்கள், பெரும் ராஜ்யங்களை ஆட்சி செய்திருக்கிற மன்னர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள் இல்லை. ஜனாதிபதிகளுக்கு பல்வேறு அரச மரியாதையோடு அவர்களால் போய் வர முடியும். ஆனாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லை. கண்ணிமிக்கவர்களே, அந்த ஹஜ்ஜுடைய உணர்வு இருந்தால் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை கபூல் செய்வான். சிறப்பானவர்களே, இது சொல்லணும் முன்னோர்கள். இன்னைக்கு நம்ம ஒரு ஹஜ்ஜு செய்யறதுக்கு யோசிக்கிறோம். இப்ப ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை அடைந்திருக்கிறார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பிரபலமாக அவர்களை பற்றி எழுதுவார்கள். 40 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறான் இமாமுல் ஆலம், 40 ஹஜ். அதற்கு அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய முஹத்திஸ், 80 ஹஜ். அப்ப ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுடைய காலம் வருகிற போது ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க. தொடர்ந்து ஹஜ் செய்கிற பாக்கியம். கண்ணிமிக்கவர்களே, இதே இந்த அல்குமா பத்தி சொல்லுவாங்களாம், இவ்வளவு ஹஜ் செஞ்சுட்டாங்க, 80 ஹஜ், கற்பனைக்கே எட்டாது நம்மளால. இவ்வளவு ஹஜ் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பயந்துகிட்டே இருந்தாங்க, என்னுடைய ஒரு ஹஜ் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டால் போதுமே, ஒரு ஹஜ்ஜேனும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமே, எங்கே என்னுடைய ஹஜ் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்ச உணர்வு அவர்களை ஆட்கொண்டது. கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக முன்னோருடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, சில தருணங்கள்ல மரணத்தை விரும்புவாங்க சில அமல்கள் செஞ்சதுக்கு அப்புறம். அப்ப அதுல முதலாவதா உலமாக்கள் சொல்லுவாங்க, ரமலான் மாதத்தின் இறுதி நல்ல முறையில் நோம்பெல்லாம் வச்சு நிறைய அமல்லாம் செஞ்ச பிறகு ரமலான்னாலே பாவங்களை எரித்து கருக்குகிற ஒரு மாதம். அப்ப ரமலானின் இறுதியில் நிறைய நல்லமல்கள் செய்ததற்கு பின்னால் மரணம் என்கிற போது பாவம் இல்லாமல் போய் சேரலாம். இப்ப ரமலானுக்கு பிறகு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இரண்டாவதாக சொல்லுவார்கள், உம்ராவை முடித்ததற்கு பிறகு மரணம், இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும். மூன்றாவதாக ஹஜ்ஜை நல்ல முறையில் நிறைவேற்றியதற்கு பிறகு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல, பெருமானாரின் வார்த்தைகளை போல கண்ணிமிக்கவர்களே மரணத்தை ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இதே இந்த அல்கமா இவ்வளவு ஹஜ் செஞ்சு பயந்துருக்கிறாங்க. கடைசியில கனவிலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, கனவுல பாக்குறாங்க, கனவுல கேட்கப்படுது, வீட்டுக்கு ஒருத்தவரை இன்வைட் பண்றீங்க, பிரியமான ஒருத்தவரை யாரை கூப்பிடுவீங்க? எல்லாத்தையும் ஓட்ட போறவங்களா கூப்பிடுவீங்களா? அப்ப பிரியமான நபர்களை தான் வீட்டுக்கு அழைப்போம், அழைப்புதல் கொடுப்போம். இப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்டதான், ஒவ்வொரு முறையும் உங்க ஹஜ்ஜுக்கு அழைக்கிறோம், இது அல்லாஹ்வின் அழைப்பு, நீங்களா வரல, எனவே உங்கள் ஹஜ்ஜு கபூல் என்று சொல்லி சுப செய்தி. கண்ணிமிக்கவர்களே, அதே மகிழ்ச்சியில் மரணித்தார்கள் என்று பார்க்கிறோம். சிறப்பானவர்களே, ஆகைப்படி ஹஜ்ஜுடைய பாக்கியம் என்பது பெரும் பாக்கியம். வசதி இருப்பவர்கள் இல்லாதவர்கள் எல்லோருமே நியத் செய்ய வேண்டும். சிறப்பானவர்களே, இன்னும் சொல்ல போனால் பெண்கள்கிட்ட எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கு. அந்த காலத்துல பெண்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம். ஒரு வயதான பெண்கள் மிக நீண்ட கால கனவு, எப்படியாவது ஹஜ் செய்யணும், அல்லாஹ்வின் ஆலயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய அருளால நேரா காபத்துல்லாஹ் பக்கத்துல வர்றாங்க.
வருகிற போதே ஐன பைத்தி ரப்பி, என் ரப்பின் வீடு எங்கே, என் ரப்பின் வீடு எங்கே கேட்டுக்கிட்டே வர்றாங்க. வந்தவங்க காபத்துல்லாவின் சுவர்களில் கையை வைக்கிறாங்க. வைத்து அப்படியே கண்ணீர் வடிக்கிறார்கள். அத்தோடு ரூபு பெறுகிறது. கண்ணிமிக்கிறவர்களே, இப்ப இவ்வளவு ஹஜ் அந்த காலங்கள்ல உணர்வு பூர்வமான ஹஜ்ஜாக இருந்திருக்கிறது. காபாவை பார்த்து கொண்டே மரணிக்க வேண்டும், அந்த புனித இடங்களை தரிசிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அன்றைய காலத்துல நிலைகள் இருந்திருக்க சிறப்பானவர்களே. அதனாலதான் ஜனாசா இறந்துட்டாங்க, மசாயிலே எழுதுறாங்க, வெளியூர்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா 2 நகரங்களுக்கு எடுத்து செல்வதற்கு அனுமதி இருக்கிறது, அங்கே அடக்கப்படுவதற்காண்டி. பொதுவான சட்டம் என்னன்னு சொன்னா, எங்க இறக்குறாங்களோ அங்கே அடக்கிறது சிறந்தது. சில தகுந்த காரணம் இல்லாம ஜனாசாவை போட்டு அடக்கழிக்க கூடாது. எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அங்கேயே அடக்கம் பண்ணிடலாம். போய் பல நாள் வச்சுக்கிட்டு அவங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் இல்லாம. ஆனால் 2 நகரங்களுக்கு மாத்திரம் வெளியூர்களில் இருந்தால் கூட கொண்டு வருவதற்கு அனுமதி உண்டு. ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. சஹாபாக்கள் காலத்திலேயே பார்க்கிறோம். இதற்கு அப்துல் ரஹ்மான் அபூபக்கர், இதற்கு அபூபக்கருடைய மகன் மக்காவுக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல வஃபாத் ஆவான். அவருடைய வசியத்தின்படி மக்காவிற்கு கொண்டு வரப்பட்டு அடக்கப்படுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, இதுல சாது இப்னு அபீ வக்காஸ் அப்படிங்கிற சஹாபி மதீனாவுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல வஃபாத் ஆவாங்க. இப்ப மதீனாவிற்கு கொண்டு வரப்பட்டு ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்படுவாங்க. சிறப்பானவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த விபத்து நடந்திருக்கிற இந்த ஹாஜிகளுடைய விபத்து, மிக மோசமான அந்த வெப்ப அலை, இதனுடைய தாக்கத்தால ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்புகள், இறந்து போயிருக்கிற ஆயிரக்கணக்கான ஹாஜிகள், இது மாதிரி முன்னாடி நடந்திருக்கிறதா வரலாறு எழுதுறாங்க. இதுவரைக்கும் இருந்த இந்த விபத்துகள்லயே ஹாஜிகளுடைய விபத்துகள்ல உச்சகட்டமான உயிர் பலி என்பது 2015 மினாவுடைய அந்த தீ விபத்து. கிட்டத்தட்ட 2400 ஹாஜிகள் வஃபாத் ஆயிருக்காங்க. இது இருக்கிறதுலயே அதிகபட்சமான ஒரு பாதிப்பு. அடுத்து 2வது பாதிப்பா சொல்றாங்க 1990ல அதே தீ விபத்து, கிட்டத்தட்ட 1426 ஹாஜிகள் வஃபாத் ஆயிருக்கிறாங்க. அடுத்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு பாதிப்பு 1000 எண்ணிக்கை தாண்டி இருக்கு. அது அதிகமான பேரு எகிப்து போன்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஹாஜிகளை கபூல் செய்ய வேண்டும். பொதுவா பெருமானாரே சொல்லுவாங்க, ஒரு ஹாஜி ஒட்டகத்திலிருந்து தவறி விழுந்து இறந்துருவார். இப்ப அடக்கத்திற்கு பிறகு பெருமானார் சொல்லுவாங்க, இவர் நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எல்லோரும் எழுப்பப்படுகிற போது அதே இஹ்ராமுடைய உடையில தல்பியா கூறிய நிலையில எதிர்ப்பான்னு பெருமான் சொல்லுவாங்க. சிறப்பானவர்களே, இப்படி பெரும் பாக்கியசாலிகள் ஒரு விதத்துல பார்த்தா, ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும், ஒரு பக்கம் துக்ககரமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட மகிழ்ச்சிக்குரிய செய்தி. சிறப்பா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை தந்தருள்வானாக. அல்லாஹ் அதற்குரிய பொருளாதார வசதிகளை தந்தருள்வானாக. இறந்திருக்கிற ஹாஜிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வறுமையில் அல்லாஹ் அவரை தன்னுடைய அருளோடு அவர்களை இணைத்துக் கொள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.